வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று ஒரு மணித்தியாலம் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானம். நாட்டில் உள்ள அனைத்து சிறுவர் இல்லங்களின் தரம் தொடர்பு கண்காணிக்க நடவடிக்கை. தென்னாப்பிரிக்க முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா நுரையீரல் தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வருவதாக தகவல். தொடர்பென உள்நாட்டுச் செய்திகள். நாடு முழுவதும் இன்றைய தினம் ஒரு மணித்தியாலம் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. காலை 9 மணி முதல் 10 மணி வரை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து நீதிமன்ற கட்டட தொகுதிகளுக்கு முன்பாகவும் எதிர்ப்பு நடவடிக்கை இடம்பெற உள்ளதாக சங்கத்தின் செயலாளர் சட்டத்தரணி சஞ்சய் கமகே குறிப்பிட்டார். தமது நிறைவேற்றுக்குழு மேற்கொண்ட தீர்மானத்திற்கு அமைய நீதிமன்றத்தின் சுயாதீனத்தை பாதுகாப்போம் என்ற துணிப்பொருளின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை கொழும்பு புதுக்கடை நீதிவான் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் மற்றும் மேல் நீதிமன்ற சட்டத்தரணிகள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளனர். பிரதம நீதியரசர் கலாநிதி ஷானி பண்டாநாயக்கவிற்கு எதிரான குற்றப்பிரேரணை மீதான விசாரணை நியாயமான முறையில் இடம்பெறவில்லை என தெரிவித்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய இன்று புதுக்கடை நீதிவான் நீதிமன்றம், மேல் நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடையும் என மேல் நீதிமன்ற சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் மற்றும் நீதிவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் ஆகியோர் தெரிவித்தனர். இதேவேளை தமது சங்கத்தின் உறுப்பினர்களும் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக கண்டி சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் பெரேரா கூறினார். அத்துடன் யாழ்ப்பாணம், வவுனியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் நேற்று முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நீதிமன்ற நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அனைத்து சிறுவர் பாதுகாப்பு இல்லங்களின் தரம் தொடர்பு கண்காணிப்பதற்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை 10 நாட்களில் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக அதிகார சபையின் தலைவர் அனோமா திசாநாயக்க தெரிவிக்கின்றார். நாடளாவிய ரீதியில் உள்ள சிறுவர் பாதுகாப்பு இல்லங்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ள உள்ளதாக அவர் கூறினார். இதனூடாக பதிவு செய்யப்படாத சிறுவர் பாதுகாப்பு இல்லங்களின் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்ய உள்ளதாகவும் அனோமா திசாநாயக்க குறிப்பிட்டார். சிறுவர்களை உரிய முறையில் பராமரிப்பது தொடர்பில் சிறுவர் பாதுகாப்பு இல்லங்களுக்கு ஆலோசனைகளை வழங்க உள்ளதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிக்கின்றது. அவ்வாறு செயற்படாத சிறுவர் பாதுகாப்பு இல்லங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் அனோமா திசாநாயக்க மேலும் கூறினார். வீதமான வாய்ப்புற்றுநோய் வெற்றிலை பாவனையினால் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. உணவு கால்வாயில் புற்றுநோய் ஏற்படுவதற்கும் வெற்றிலை பாவனை காரணமாக அமைந்துள்ளதாக அமைச்சு குறிப்பிடுகின்றது. நாட்டில் நாளாந்தம் 2 வெற்றிலை பாவனையால் ஏற்படும் புற்றுநோயால் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இளைஞர்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் பாபுல் போன்ற பொருட்களும் புற்றுநோய்க்கு காரணமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசேடமாக கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் இந்த நிலைமையை எதிர்கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. பாணந்துறை அண்மித்த கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்டு நங்கூரமிடப்பட்டுள்ள சாக்சிரியஸ் கப்பலில் உள்ளவர்களுக்கு நேற்று உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கப்பலில் உள்ள 16 ஊழியர்களுக்கு படகில் உலர் உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக வர்த்தக கப்பல் பணிப்பாளர் நாயகம் அஜித் செனவரத்ன கூறினார். அண்மையில் அவர்களுக்கு 15 தொன் நீர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கப்பல் சொந்தமான நிறுவனத்தின் பிரதிநிதிகள் கப்பலை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக தம்மிடம் அறிவித்துள்ளதாக வர்த்தக கப்பல் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிடுகின்றார். வர்த்தக மேல் நீதிமன்றத்தினால் அண்மையில் குறித்த கப்பலை விற்பனை செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். நிதி செலுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த கப்பல் அண்மையில் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
பிரதேச பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற கவிந்தி 1 என்ற மீன்பிடி படகு தொடர்பில் இதுவரையில் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என கடல் தொழில் திணைக்களம் தெரிவிக்கின்றது. கடந்த செப்டம்பர் மாதம் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக 4 மீனவர்களுடன் குறித்த படகு கடலுக்கு சென்றதாக திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் லால்டி சில்வா கூறுகின்றார். அந்தமான் தீவை அண்மித்த கடற்பரப்பில் கடந்த நவம்பர் 9ஆம் தேதி இந்த படகு இருந்ததாக திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. இந்த படகு தொடர்பில் இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் உயர்ஸ்தானிகளுக்கு வெளிவிவகார அமைச்சின் ஊடாக அறிவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை வேறுவலையிலிருந்து கடலுக்கு சென்ற மீன்பிடி படகினால் மாலைத்தீவுக்கு சொந்தமான படகொன்றிலிருந்து நிர்கதிக்குள்ளாகியிருந்த 8 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளனர். பின்னர் காப்பாற்றப்பட்ட மீனவர்கள் தொடர்பில் கடற்தொழில் அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டதாக திணைக்களம் தெரிவிக்கின்றது. மாலைத்தீவு கரையோர பாதுகாப்பு பிரிவினருக்கு சொந்தமான கப்பல் ஒன்று வரவழைக்கப்பட்டு குறித்த மீனவர்கள் அவர்களது தாயகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் லால்டி சில்வா மேலும் கூறினார். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேரம் கழகங்களுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் நேற்றைய போட்டிகளில் ராகமை பிஆர்சி, என்சிசி மற்றும் எஸ்எஸ்சி அணிகள் வெற்றியீட்டின. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற ஸ்லாபம் மரியன்ஸ் அணிக்கு இடையிலான போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ராகமை பிஆர்சி அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 780 ஓட்டங்களை பெற்றது. இயன் டேனியல் 64 ஓட்டங்களையும் கௌசல்ய வீரரத்ன ஆட்டமிழக்காமல் 75 ஓட்டங்களையும் குவித்தனர். பந்துவீச்சில் அகில ஜெயசுந்தர 18 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய மரியன்ஸ் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 179 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. உமேஷ் கருணாரத்ன 56 ஓட்டங்களை அணிக்கு பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் ருஷான் ஜலீல் 20 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதற்கமைய ராகமை பிஆர்சி அணி 101 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணயங்களுக்கான கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகளை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து இலங்கையின் அழகிய இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து காணொலியுடன் விரிவான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள். அதுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இணையதளம் மற்றும் ஃபேஸ்புக் ஊடாகவும் உங்கள் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை எமக்கு தெரிவிக்க முடியும். www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். இத்துடன் நமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மத்திய செய்திகளை 10:25க்கும் மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.